இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட், நேத்து முதலமைச்சர் விஜய் சார அவதூறா பேசுனதுக்காக விளாத்திக்குளம் டிஎம்கே எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியிருந்தாங்க. நீதிமன்றம் அவரை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் சிறையில் அடைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. செகண்ட், நீட் தேர்வுக்கு எதிராக சென்னை தலைமைச் செயலகத்துல போராட வந்த என்ஜாய் என்ஜாமி பாடல் மூலமா புகழ்பெற்ற பாடகர் திருக்குறள் அவர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. முதலமைச்சர் விஜய் சார் அவரை ரிலீஸ் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஆனா என்ன பேசினாங்கன்னு தெரியல. தேர்டு, நம்ம ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க போகுது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2026 டு 2027 வருஷத்துக்கான பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. அதுல முதலமைச்சர் விஜய் சார் அவர் அறிவிச்ச திட்டங்கள் இடம்பெறும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபோர்த்து, சென்னை தலைமைச் செயலகத்துல இருக்கிற முதலமைச்சர் விஜய் சாரோட அலுவலக அறையை மாத்த போறாங்க. ஏன்னா முதலமைச்சர் விஜய் சாரை பார்க்க வர்ற விஐபிக்கள் அப்புறம் அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே அந்த அறை பத்தாததுனால சென்னை ஜார்ஜ் கோட்டையில இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகையில இருக்கிற 10வது மாடிக்கு முதலமைச்சர் விஜய் சாரோட அறையை மாத்த போறாங்க. ஃபிஃப்த்து, அரசு துறையில இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புறது குறித்தும் அப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு பயிற்சி வழங்குறது குறித்தும் டிஎன்பிசி அதிகாரிகளோட முதலமைச்சர் விஜய் சார் ஆலோசனை பண்ணியிருக்காரு. சிக்ஸ்த்து, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் தலைவரா இருந்த டிஎம்கே நிர்வாகி பூச்சி முருகன் அவர்கள் ராஜினாமா பண்ணதுனால தாவேகா பெரம்பூர் தொகுதி நிர்வாகி பி சிவா அவர்களை வீட்டு வசதி வாரியத்தின் தலைவரா நியமிச்சிருக்காங்க.